ஹாய், இன்றைக்கி வந்து வீட்டில் மத்தி மீன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து எப்படி பொரிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நார்மலாகவே குழம்பு வைக்க மாட்டோம் அதில், ஏன்னா இதில் முள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் வீட்டில் நார்மலாக கொடுக்குற மசாலாஸ் கொடுக்காம ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் தான் கொடுத்துருக்கோம். அம்மா வந்து குழம்பு பொடி அதெல்லாம் போடுவாங்க. இது வந்து வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு அண்ட் லெமன் ஜூஸு கூட வந்து அந்த பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கோம். நான் வந்து எப்பயுமே அந்த டேஸ்ட்லேயே சாப்பிட்டதுனால இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கு மேலே மசாலா ஒட்டாத மாதிரியே இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் நான் பண்ணேன். நான் ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுமே போட்டுட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பட்டுன்னு தெரியும். ஸோ வீடியோ இருக்கிறதுனால அது வந்து ஃபோனில் ஃபுல்லாக இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஹீட் ஆனப்பே போட்டுட்டேன். இது வந்து நிறைய பேர் முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துருவாங்க, அதாவது ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆக்காமல் முன்னாடியே எடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆனால் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து முள் இருக்கிறதுனால நம்ம சாஃப்டாக எடுத்தோம் அப்படின்னா குத்தும், நம்மளால் சாப்பிட முடியாது. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.